இயற்கையோ கடவுளோ பிரபஞ்சமோ நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும், இந்த விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படின்னு நம்ம மனப்பூர்வமாக வேண்டிக்கிட்டாலே போதும், முழு நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டாலே போதும், அடுத்த செகண்டு அது அப்ரூவ்டு, அது அலாட்டடு, அது உங்களை வந்து சேர்வதற்குண்டான ப்ராசஸ் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போ அது ப்ராசஸ் நடந்து அது உங்ககிட்ட வந்து சேரும் வரைக்கும் நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும். ஏன்னா அது நம்மக்கிட்ட உள்ள பிரச்சனை என்னன்னா, நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டுதலோடு நம்ம நிப்பாட்டுறது இல்லை. அதுக்கும் மேலே நம்மளுடைய அறிவு ஜீவித்தனம், நமக்கு உள்ள இருக்கிற அந்த ஈகோ, அதனால என்னன்னா இந்த வேண்டுதல் இப்படி இந்த ரூபத்தில் இப்படி நடந்துதான் நமக்கு கிடைக்கும்னு ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம மூளையும் மைண்டும் ஒரு விஷயத்தை பெர்சீவ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுனால நம்ம அந்த ரூட்டில் அது நடக்குதான்னு தான் பார்த்துக்கிட்டே இருப்போம். அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அந்த ரூட்டில். அது ஒரு ப்ராசஸ் நடந்து வேற ஒரு விதத்தில் இன்டைரக்டாக தான் அது உங்ககிட்ட வரும். அது வரும்போது இதுதான் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, இதுதான் நம்ம வேண்டுனதை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயம்னு விழிப்புணர்வோடு தெரிஞ்சு அதை ரிசீவ் பண்ணக்கூடிய டெக்னிக். இவ்வளவுதான், சோ சிம்பிள். பட் அந்த ப்ராசஸ், அந்த விஷயம் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகி நடந்துருது. இது புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு விஷயத்தை செஞ்சு காமிக்கிறேன், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஒருத்தன் தண்ணியில் தத்தளிச்சிட்டு இருக்கிறான், அவனுக்கு நீச்சல் தெரியாது, அவன் கொஞ்ச நேரத்தில் மூழ்கி செத்து போயிடுவான் போது கடவுள்கிட்டயோ இயற்கைக்கிட்டேயோ பிரபஞ்சத்துக்கிட்டேயோ என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி வேண்டிக்கிறான்னு வச்சுங்க. அப்போ அவனை கடந்து ஒரு மரம் அந்த ஆற்றுல அடித்து கொண்டு வரப்பட்டு அது மிதந்துக்கிட்டே போகுது. அது கொஞ்சம் தூரத்தில் போய் அங்கே நின்றுது, ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகி. இப்போ இவன் கொஞ்ச நேரத்தில் அப்படியே கண்ணை மூடி வேண்டிகிட்டே இருந்தவன் நீரில் மூழ்கி செத்து போயிடுறான். அப்போது நான் மனப்பூர்வமாக வேண்டிக்கிட்டேன், ஆனால் கடவுளோ இயற்கையோ இந்த பிரபஞ்சமோ என்னை காப்பாற்றவில்லை அப்படின்றது தான் மேலோட்டமாக தெரியும் இல்லையா. அவன் கண்ணை முழிச்சிருந்து விழிப்புணர்வோடு இருந்தானா அவனை கடந்து போகிற அந்த மரம், அதுதான் அவன் வேண்டினவனா அவனுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு, உடனே பண்ணப்பட்ட அந்த ப்ராசஸ். அதை பிடிச்சிக்கிட்டு அவன் போய் ஒரு கரையோரமாக அது ஸ்ட்ரக் ஆகி நிற்கிற இடத்துல நின்று அது மேலே ஏறி அவன் கரையை கடந்திருக்கலாம், இல்லை வேறு யாராவது வந்து அவனை காப்பாற்றிருக்கலாம். அதுதான் அவன் கரை சேரக்கூடிய காப்பாற்றக்கூடக்கூடிய வழி. ஆனால் இவன் கண்ணை மூடிட்டு யாராவது தோணிலையோ போட்லேயோ கப்பல்லையோ எதுலேயோ ஒன்றில் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயத்தை அவன் மைண்டில் பெர்சீவ் பண்ணிவிட்டு அவன் அப்படியே உட்காந்துருந்தானா அவன் நீரில் மூழ்கி செத்து போயிட வேண்டியதான். அப்போ விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு திங் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். இது எந்த ரூபத்தில் நீங்கள் வேண்டுனது உங்ககிட்ட வருது அப்படின்றது சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி யோசிக்கக்கூடிய விஷயங்கள், அந்த டெக்னிக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போது இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். பில் கேட்ஸ் அப்படின்ற ஒரு உலக பணக்காரர்களில் மிகப்பெரிய பணக்காரர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு தொலைக்காட்சிக்கு ஒரு மீடியாவுக்கு ஒரு பேட்டி கொடுக்க போகிறாரு. அப்போ அவரை வந்து ஒரு இளம் பெண் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அந்த இளம் பெண் வந்து கேள்விகள்லாம் கேட்டுகிட்டே வராங்க. அப்போ கடைசியாக வந்து அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க, ஒரே ஒரு பாயிண்டில் சொல்லுங்கள் உங்களுடைய வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்றத யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சிம்பிளாக ஒரே ஒரு விஷயமா வந்து சொல்லுங்கள் அப்படின்னும்போது அவர் கொஞ்சம் கூட தயக்கப்படாமல் என்னோட பேக் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்றாரு. இந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. பேக் எடுத்துகிட்டு வந்தோன்னா அதுலேருந்து செக் புக் எடுக்கிறாரு, அதில் சைன் பண்ணுறாரு, அந்த செக்கை கிழித்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்குறாரு. அந்த பேட்டி எடுக்கக்கூடிய அந்த ஆங்கர் பெண்ணுக்கிட்ட கொடுக்குறாரு. அந்த பெண்கிட்ட சொல்கிறாரு, இதில் எவ்வளவு வேண்டுமோ உன்னுடைய ஆசைகள் தேவைகள் உன்னுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கு என்ன தொகை வேணுமோ அதை நீ இதில் எழுதிக்குங்க, அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்கன்னு. உடனே அந்த பொண்ணு வந்து சொல்லுது, இல்லை சார், நான் கேட்ட கேள்வி வந்து இதுதான், நீங்கள் வெற்றி அடைவதற்கான காரணம், என் கேள்வியை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன்னு. நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டேம்மா, முதல்ல இந்த செக்கில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை ஃபில் பண்ணிக்கிட்டு உங்கள் பேர் அதில் எழுதிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாரு. திரும்பவும் அந்த பெண் வந்து தன்னுடைய கேள்வியை தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவர் தன்னை அவமானப்படுத்துவதாக, தன்னை வந்து கேவலப்படுத்துவதாகவோ தன்னை தரக்குறைவாக நடத்துவதாக ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்க ஹர்ட்டாகி புண்பட்டுட்டு திரும்ப சொல்கிறாங்க, சார் இல்லை நீங்கள் சரியாக கேள்வியை உள்வாங்கிக்கல, நான் நல்ல நோக்கத்தோடு கேட்டேன், நிறைய பேருக்கு அது பலனளிக்கும்னு நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் வந்து என்கிட்ட இந்த மாதிரி வந்து சொல்கிறீங்க அப்படின்னு இவரும் வந்து திரும்ப வந்து சொல்கிறாரு. அந்த பெண் கொஞ்ச நேரத்தில் வந்து கண்ணில் தண்ணிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இதை பாருமா, நீ கேட்ட கேள்விக்கான பதில் தான் இப்போ நான் சொல்கிறேன். நீ உன்னுடைய வாழ்க்கையில் என்னவாகணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டேன்னு.
பெரிய ஒரு மீடியா பர்சன் ஆகணும், எனக்குன்னு ஒரு மீடியா, எனக்குன்னு ஒரு சேனல், எனக்குன்னு ஒரு டிவி, அதனோட சீஃப் எடிட்டராகவோ ஓனராகவோ நான் ஆகணுன்றது தான் என்னோட அல்டிமேட் கனவு இல்லையா? சரி, இப்போ நீ சிறுக சிறுக வந்து இந்த மாதிரி இப்போ பண்ணி நிறைய வருட அனுபவங்கள், நிறைய வருட விஷயங்கள் தாண்டி நீங்கள் அச்சீவ் பண்ணுறத, உனக்கு ஒரு வாய்ப்பு, இப்போ உன்னுடைய வேண்டுதல் தேவை அதுவாக கூட அது இருந்ததுன்னா, அது உன்னை வந்து அடைவதற்கு இப்போ ஒரு வாய்ப்பு. நான் ஒரு செக்கில் அந்த விஷயத்தை வந்து முடிச்சிட்டேன். ஆனால் நீ அதை ஒரு வாய்ப்பாக வந்து பயன்படுத்திக்காம, அது வாய்ப்புன்றதை நீ புரிஞ்சிக்காம, நீ என்னுடைய வெற்றி, அந்த இலக்கு இப்படித்தான் எனக்கு கிடைக்கும் நீயா ஒரு மைண்டில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை எதிர்நோக்கியே இருப்பதனால, இந்த வாய்ப்பு என் மூலமாக உனக்கு கிடைத்த வாய்ப்பு அது வாய்ப்பாக தெரியாமல், அது உன்னை காலை பிடிச்சி இழுக்கிறதாகவும், உன்னுடைய வளர்ச்சியை இது பண்ணுறதாகவும், உன்னுடைய ஈகோவை ஹர்ட் பண்ணுறதாகவும், உனக்கு வந்து கஷ்டத்தை கொடுப்பதாகவும் நீ உணர்வதனால் அழுவுற அளவுக்கு நீ வந்து போய்கிட்ட. அந்த விஷயம் எது உன் வாழ்க்கையை உயர்த்துமோ, உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குமோ, ஒரே நிமிஷத்தில் உன் வாழ்க்கையை மாற்றி போடுமோ, அந்த விஷயமே உனக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடியதாகவும், உன்னை கீழே பிடிச்சி இழுக்கக்கூடியதாகவும், அப்படி வந்து இந்த ஆப்போசிட் சைடில் நீ ஃபீல் பண்ணுற பத்தியா? இதை தான் நான் சொல்கிறேன். வாய்ப்புகள் எந்த விதத்தில் எப்படி வரும்ன்றது தெரியாது. இந்த வாய்ப்பை நீ தவற விட்டுட்ட. இனி உனக்கு நான் அந்த செக்கு தரமாட்டேன். நான் வந்து அப்படி பிஹேவ் பண்ணதுக்காக நான் உங்ககிட்ட வருத்தம் கூட படணுன்னா கூட நான் வந்து என் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் நான் நல்ல நோக்கத்தோட முழு மனசோட தான் அந்த செக்கை நான் வந்து கொடுத்தேன். இப்படி என் வாழ்க்கையில் வந்த வாய்ப்புகளை நான் விழிப்புணர்வோடு இருந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டனால, பயன்படுத்திக்கிட்டனால, இதுதான் வாய்ப்புன்னு தெரிஞ்சு பயன்படுத்திக்கிட்டனால நான் இந்த நிலையில் இருக்கிறேன், நீ அந்த நிலையில் இருக்கிற. அப்போ இளைஞர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, விழிப்புணர்வோடு இருங்கள். வாய்ப்புகளை உங்களை சுற்றி கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன எதிர்பார்க்குறீங்களோ, எதுக்காக ஏங்குறீங்களோ அதுக்கான வாய்ப்புகள் ஒரு செகண்ட் உங்களை தாண்டி போய்கிட்டே இருக்கு. அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய கெப்பாசிட்டியை உங்கள் மூளைக்கு இருந்தால் மட்டுமே நீங்கள் அதெல்லாம் கிராஸ் பண்ண முடியும். இல்லைன்னா அதெல்லாம் வாய்ப்புகளாக கூட உங்களுக்கு தெரியாது. அது உங்கள்கிட்ட வந்து உங்களை கிராஸ் பண்ணி போயிடும். சரி, இப்போ ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இது மிகப்பெரிய விஷயமா ஒரு நாட் தியரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி, நாட்டுன்னா என்ன தெரியுமாங்க? அப்போ ஒரு கூடை நிறைய உதிரி பூக்களை உங்கள் கையில் கொடுத்தா அது எப்படி பயன்படும் உங்களுக்குன்னு ஓரமாக தூக்கி வச்சுருவீங்க. ஆனால் அதை ஒரு நூல் எடுத்து அழகாக அதை வந்து பூக்களை அழகாக அடுக்கி அதை வந்து முடிச்சு போட வச்சு அழகாக அதை வந்து கோர்த்து வச்சிங்கன்னா அது ஒரு தலையில் சூடிக்கொள்ளக்கூடிய ஒரு பூவாக இருக்கும் இல்லையா? அப்போ உங்களுக்கும் அழகு சேர்க்குது, அந்த பூவுக்கும் பலன். அதுதான் உங்களை அழகுபடுத்தக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. அது ஒரு மாலையாக்கி சுவாமிக்கு போடலாம், அடுத்தவர்களுக்கு போடலாம், இந்த மாதிரி அதை பயன்படுத்தலாம். இதனால தான் இந்த நாட் தியரியை நமக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இப்போ சாமி கும்பிடணும், தலையில் நம்ம பூச்சி விடணும்னா அந்த காலத்தில் உதிரி பூக்கள் வாங்கி தன் கையாலேயே கட்டி, அது கட்டும்போதே நம்மளுடைய தேவைகள் என்ன, ஆசைகள் என்ன, என்ன கஷ்டம் தீரணும் அப்படின்றத மைண்டில் நினச்சிக்கிட்டே அந்த பூவை கட்டும்போது அந்த நாட் தியரி, கனெக்டிங் த டாட்ஸ் எல்லாமே சைமுல்டேனியஸாக ஒரு செயலில் ஒர்க் அவுட் ஆகும்போது உங்களுக்கு அது வந்து நடக்கும். அப்படின்ற காரணத்துக்காக தான் அந்த பூ கட்டுதல், மாலை தொடுத்தல், அதெல்லாம் சுவாமிக்கு மாலை போடணும்னா நம்ம கையால் கட்டின மாலை தான் போடணும், கடையில் வாங்கி போடக்கூடாது. அது இந்த காலத்தில் அப்படி பண்ணுறாங்க. அந்த காலத்தில் தன் கையாலேயே மாலை கட்டி தான் அவங்க போடுவாங்க. அதே மாதிரி தன் கையால் பூ வந்து கட்டி தான் நீங்கள் தலையில் வைக்கணும். இதெல்லாம் வந்து இந்த நாட் தியரியை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் நம்ம தனியாக பேசுவோம். இப்போ இந்த நாட் தியரியினோட அடிப்படையே, நாட் தியரி சொல்கிறேன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிராஸ் பண்ணி வருது, எப்படி நமக்கு அதை வந்து நம்மளால் ரிசீவ் பண்ண முடியல, எப்படி பண்ணணுன்றதுக்கு சின்ன உதாரணம் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள். நான் என்னுடைய 2 கரங்களில் இந்த வந்து கயிறை வந்து நான் இப்படி கட்டி வச்சுருக்கேங்க. நல்லா பார்த்துங்க, 2 கரங்களில் கட்டி வச்சுருக்கேன். இது ரெண்டையுமே வந்து ரிமூவ் பண்ணவே முடியாது. இது ரெண்டையும் வந்து ரிமூவ் பண்ணவே முடியாது. ரெண்டும் ஃபிக்ஸடாக இருக்குது. இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரூட்டு போட்டுட்டு இது வழியாக தான் இப்படித்தான் இது நடக்கும், இப்படித்தான் இது அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ரைட்டா? இப்போது இந்த வாழ்க்கையில் உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி வருது பாருங்கள். இப்போ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுங்க, சும்மா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ இது நம்மளை கிராஸ் பண்ணி வருது.
நம்மளை கிராஸ் பண்ணி வரும்போது இந்த இதுதான் உங்களுடைய லைஃபு, இது இந்த கயிறு தான் உங்களுடைய லைஃப் லைன் அப்படின்னு வச்சிங்களேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே வரும். இதுக்குள்ளே போக முடியுமா? இதில் உங்களால் லாக் பண்ண முடியுமா? இதை லாக் பண்ண முடியாது. அதனால இது இங்கே பட்டுட்டு இப்படியே போயிடும். ஸோ இதை எப்படி லாக் பண்ணுவது, இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அப்புறம் இதை லாக் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்துல நாட் தியரி. சரி, ஆனால் இந்த ரெண்டு எண்டுமே உங்களது ஃபிக்ஸட். இந்த லைஃப் லைன் வந்து இதை கழட்ட முடியாது, கழட்டிட்டு பார்க்க முடியாது. இது இப்படியே இருக்கும்போதே இதுக்குள்ளேயே இந்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள் வந்து நீங்கள் லாக் பண்ணணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், இந்த இதுக்குள்ளே இந்த கயிறை வந்து இதுக்குள்ளே வந்து இப்படி விடுறேன், ரைட்டா? இப்படி விட்டுட்டு இதை வந்து இந்த கைகளுடைய இந்த கட்டியிருக்கோம் இல்லையா, அந்த கட்டியிருக்கோம் இல்லையா, அந்த நாட்டுக்கு உள்ளே விட்டுட்டு அந்த கயிறை இழுத்து இந்த கைகளுக்கு உள்ளே இப்படி போட்டு இதை எடுத்துட்டு எங்கே விட்டோமோ, எங்கே உள்ளே நுழைச்சோமோ அந்த கயிறை திரும்பவும் ரிலீஸ் பண்ணி நாட் போட்டு நாட்டை ரிலீஸ் பண்ணுறது. அப்படி பண்ணும்போது இங்கே என்ன நடக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளே லாக் ஆயிடுச்சு, இது ஒரு நாட் போட்டு, இது ஒரு வகையான நாட், இங்கே பாருங்கள், நல்லா கிட்டக்க காமிக்கிறேன். இந்த நாட், அதாவது நாட்டுனா சும்மா ஒரு இல்லை, உள்ளே போய் ஒரு நாட் ஆகி அது வந்து ரிலீஸ் ஆகி வெளியே போகுது. இப்போ இந்த நாட்டை நல்லா பார்க்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இதுவும் ஒரு வகையான பூ கட்டுதல் மாதிரி தான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நாட் வந்து இங்கே உருவாகிருக்கு இல்லையா. இப்போ இந்த நாட் போடுறதுக்கு நம்ம இந்த ரெண்டு கயிறையும் நம்ம கழட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது முடிச்சு போட்டபடியே தான் இருக்குது. ஆனால் நமக்கு இது ஒரு வாய்ப்பாக தெரியுதில்ல. அது எப்படி ரெண்டு பக்கம் வந்து எண்டும் வந்து கனெக்ட் ஆகிருக்கு, இது எப்படி நடுவில் நாட் ஆகி உள்ளே வரும், இந்த கயிறுக்கு உள்ளே வரும் அப்படின்றது தான் இல்லையா. அப்போ இந்த நாட் தியரின்றது வந்து எக்கச்சக்கமான விஷயங்களில் நம்ம நாட் தியரியை யூஸ் பண்ணுறோம். ஒரு டை கட்டுறதுக்கு நாட் யூஸ் பண்ணுறோம், ஷூ கட்டுறதுக்கு ஷூ லேஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், கொடி கட்டுறதுக்கு கூட நம்ம நாட்டை போட்டு ரெண்டு பக்கம் நாட் போட்டிங்கன்னா தான் அது கொடி கட்ட முடியும். ஒரு பில்டிங் வேலையில் சாரம் கட்டுறதுன்னு இந்த நாட் போடுற டெக்னிக்கை யூஸ் பண்ணாமல் நம்மளால் வாழவே முடியாது. அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம வேறு ஒரு வீடியோவில் பேசுவோம். இப்படித்தாங்க நம்மளை சுற்றி நடக்கிற விஷயத்த டைரெக்டாக அப்படியே என்ன நடக்குதோ அதை அப்படியே ரிசீவ் பண்ணிக்காமல் அதை தாண்டி சில விஷயங்கள், இதற்குள்ளே இருக்கும் வாய்ப்புகள் என்ன, எல்லா விஷயங்களுக்குள்ளேயும் ஒரு வாய்ப்புகளோடு தான் இருக்கும். நம்ம தேவை, நம்மளுடைய விஷயம் அத்தனையும் ஸ்கிரீன் பண்ணப்பட்டு ஸ்கேன் பண்ணப்பட்டு அது யூனிவர்ஸாலேயோ கடவுளாலேயோ இயற்கையாலேயோ ஆப்பர்ச்சுனிட்டிகளாக நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நமக்கு மேலோட்டமாக பார்க்கும்போது எவ்வளோ உழைக்கிறேன், எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ ப்ரேயர் பண்ணுறேன், எவ்வளோ விரதம் இருக்கிறேன், எவ்வளவோ பண்ணுறேன், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குதுன்ற புலம்பலை நம்ம கேட்டிருப்போம் இல்லையா. எது ஆப்பர்ச்சுனிட்டினே நமக்கு தெரியறதில்ல. அந்த விழிப்புணர்வு தேவை, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிறது எப்படின்னு தேவை. அடுத்தடுத்த இதில் அதனோட டெக்னிக்ஸ் என்னென்ன, இந்த நாட் தியரி, அதுக்கப்புறம் இந்த கனெக்டிங் த டாட்ஸ், இது ரெண்டையும் கனெக்ட் பண்ண விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.